எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே BLA2 அப்படின்னு பூத் லெவல் ஏஜென்ட் அப்படிங்கிற ஒரு படிவத்தை வந்து இங்கே நம்மளுடைய தாசில்தார் ஆஃபீஸில் நம்ம கொடுத்துருந்தோம், எலெக்ஷன் ஆஃபீஸில் நம்ம கொடுத்துருந்தோம் 6 மாதத்துக்கு முன்னாடி. ஆனால் ஸ்டில் இந்த நிமிஷம் வரைக்கும் அது வந்து அப்டேட் ஆகலை. அந்த BLA2 என்ன அப்படின்னம்னா எல்லாத்துக்குமே தெரியும் உங்களுக்கு, ஒரு BLAO அதிகாரி வருவாங்க. அந்த BLAO அதிகாரிக்கு வீடு வீடாக கூட்டிகிட்டு போய் சப்போர்ட் பண்ணி எல்லா ஓட்டர்ஸையும் சேர்த்துறதுக்கு எல்லா கட்சியிலிருந்தும் BLA2 போடுவாங்க. அப்படி போடப்பட்ட அந்த BLA2னுடைய 451 பூத்துக்கு கொடுத்ததுல இது வரைக்கும் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. இது சம்மந்தமாக இந்த கடைசியாக ஒரு 10 நாளில் 2 மெயில் அஃபீஷியலாக இருக்கக்கூடிய இந்த அதிகாரி ERO அப்படிங்கிற அதிகாரிக்கு நம்ம 2 மெயில் அனுப்பிச்சோம். சார் ரிக்வெஸ்ட் பண்ணி இந்த பாரதிய ஜனதா கட்சியோட BLA2 வந்து நீங்கள் உடனடியாக அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு. ஆனால் நேற்று ஒரு மெயில் அனுப்பிச்சோம். அது வரைக்கும் இந்த நேரம் வரைக்கும் அந்த அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. இது ஒரு BLA2 அப்படிங்கிறது ஒரு சர்வீஸ், ஒரு ஓட்டர்ஸை வந்து சேர்த்து அதிகாரிகளுக்கு உதவி பண்ணுறதுக்காக. அப்படிப்பட்ட ஒரு சர்வீஸ் பண்ணுறதுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்காரர் ரெடியாக இருக்கும் பொழுது அதை ஆத்தரைஸ் பண்ணுறதுக்கு ரூல், அந்த ரூல் பிரகாரம் அவங்க அப்டேட் பண்ணி வெளியே தெரிகிற மாதிரி இருக்கணும். எல்லா வெப்சைட்டில் போய் பார்த்தா தெரிகிற மாதிரி இருக்கணும். அது தெரியாதனால இது வரைக்கும் அது ஒரு உரிமை, அதுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்காம அப்டேட் ஆகாமல் இருக்குது. இதை கண்டித்து அதிகாரிகிட்ட பல முறை நான் இங்கே வந்துட்டு போனேன், எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. இன்றைக்கி வந்து கீழே அமர்ந்து அவர்களுக்கு எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சால் தான் நான் போவேன்னு சொன்னதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய தாசில்தார் அந்த தேர்தலினுடைய ஒன் ஆஃப் த ஆஃபீஸர் அவர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணதுனால சார் இன்னைக்கு ஒரு 2-3 ஹவர்ஸில் வந்து நான் கண்டிப்பாக இது பண்ணி கொடுக்குறேன், அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு. ஒன்றுமே இல்லை, பாஸ்வேர்டு இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லி அவாய்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி யாருடைய தூண்டுதலில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியல. வேலை செய்யறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய BLA2வை அந்த வேலை செய்யறதுக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இந்த அதிகாரிகள் நினைக்கிறாங்களா அப்படிங்கிறது கஷ்டமான வருத்தமான செய்தியா இருக்கு. நான் பாஜக தவிர திமுக மற்ற கட்சி எல்லா கட்சியினுடைய BLA2வும் அப்டேட் ஆகிருக்குது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய BLA2 மட்டும் கவண்டம்பாளையம் தொகுதியில் அப்டேட் ஆகாம இருக்கு. ஓகேண்ணா, நன்றி.